வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது துளிரின் பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். பயணிகளுக்கு அவசர அறிவித்தல். திடீரென ரத்து செய்யப்பட்டது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வானூர்தி சேவைகள். தமிழர் பகுதியில் கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகை. தப்பியோடிய சந்தேக நபர்கள். எரிபொருள் விநியோகத்தின் போது சிக்கலை எதிர்கொள்வோருக்கு வெளியாகிய புதிய தகவல். இலங்கையில் 1772 சிறுவர்களும் 81 சிறுமிகளும் கைது. சட்டத்தரணியின் ஆவணத்தை பயன்படுத்தி வங்கி உதவி முகாமையாளர் செய்த மோசடி. நாட்டில் மின்சாரம் வழங்குவதில் பாரிய சிக்கல். கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை. எரிபொருள் நிலைய உரிமையாளர்கள் மீது பாயப்போகும் புதிய சட்டம் தொடர்பான விரிவான செய்திகள். மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் சில பகுதிகளுக்கான வானூர்தி சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. அதற்கமைய துபாய்க்கான வானூர்தி சேவைகள் இன்றும் நாளையும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் தம்ஹம், தோஹா, குவைத் ஆகிய நாடுகளுக்கான வானூர்தி சேவைகள் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. பயண முன்பதிவுகளை செய்தவர்கள் தங்களின் போக்குவரத்து தொடர்பில் 1979 என்ற துரித தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது அருகிலுள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அலுவலகத்துக்கு சென்று வானூர்தி சேவைகள் தொடர்பான தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மண்முனை பாலம் பகுதியில் நேற்று பிற்பகல் கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்று போலீசாரினால் முற்றுகையிடப்பட்டுள்ளது. முழு நாடும் ஒன்றாக ஜனாதிபதியின் போதையொழிப்பு வேலை திட்டத்துக்கு அமைவாக கொக்கட்டிச்சோலை போலீசாரினால் தொடர்ச்சியான சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றது. இதன் கீழ் நேற்று பிற்பகல் மண்முனை பாலத்துக்கு அருகில் உள்ள சுண்ணக்காடு பகுதியில் ரகசியமான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வந்த கசிப்பு உற்பத்தி நிலையம் போலீசாரினால் முற்றுகையிடப்பட்டுள்ளது. இதன்போது 4 பரல்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கசிப்பு காற்றுவதற்காக சுமார் 7,20,000 மில்லி லிட்டர் கூடா மீட்கப்பட்டு போலீசாரினால் அளிக்கப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் அங்கு கசிப்பு உற்பத்தியில் ஈடுபடும் நபர்கள் தப்பிச் சென்றுள்ளதாகவும் அவர்கள் தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கொக்கட்டிச்சோலை போலீசார் தெரிவித்துள்ளனர். எரிபொருள் விநியோகத்தின் போது வாகனத்தின் அடையாளத்தை துல்லியமாக உறுதிப்படுத்துவதற்காக தேவையான சந்தர்ப்பங்களின் கீழ் வரும் ஆவணங்களில் ஒன்றினை முன்வைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. வாகன வருமான வரி அனுமதி பத்திரம், வாகன பதிவு சான்றிதழ், வாகன காப்புறுதி சான்றிதழ், வாகன புகை பரிசோதனை சான்றிதழ் என்பனவற்றில் ஒன்றை காட்டி உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் விடுத்துள்ள விசேட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தற்போது வாகன இலக்கு தகட்டின் இறுதி இலக்கத்துக்கு அமைய எரிபொருளை விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. கொள்வனவு நடைமுறைகளில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினால் கடந்த காலங்களில் உத்தியோகபூர்வமாக வாகன இலக்க தகடுகள் விநியோகிக்கப்படவில்லை. இதன் காரணமாக பல வாகன உரிமையாளர்கள் பல்வேறு விதமான தற்காலிக இலக்க தகடுகளை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வாகனத்தின் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதில் ஏற்படும் சிக்கல்களை தவிர்க்கும் பொருட்டு மேற்குறிப்பிட்ட 4 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை காண்பிக்க முடியும் என்று திணைக்களம் மேலும் அறிவுறுத்தியுள்ளது. முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டு 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி முதல் இன்று வரையான காலப்பகுதிக்குள் 1,24,412 பேர் செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 1772 சிறுமிகளும் 81 சிறுமிகளும் அடங்குவதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்படும் போதைப்பொருள் கையிருப்புகளை அளிப்பது குறித்து பொதுமக்களுக்கும் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள குழுக்களுக்கும் நம்பிக்கை ஏற்படுத்துவது முதன்மையான தேவை என ஜனாதிபதி அனுரகுமார திஸ்நாயக்க தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இதற்கான சட்ட திருத்தங்களை விரைவுபடுத்துமாறு சம்பந்தப்பட்ட பிரிவினருக்கு ஜனாதிபதி அறிவித்தல் வழங்கியுள்ளார். போதைப்பொருள் பேரழிவை ஒழிப்பதற்காக முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை இன்று ஜனாதிபதி செயலகத்தில் கூடிய போது ஜனாதிபதி இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள தாமதங்களை தவிர்ப்பதற்காக சட்ட திருத்தத்துக்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவுடன் கலந்துரையாடி சட்டவாக்க பணிகளை விரிவுபடுத்துமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார்.
எந்த ஒரு சவாலுக்கும் மத்தியில் போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான அரசாங்கத்தின் வேலை திட்டம் முடங்கக்கூடாது என ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் விநியோகம் மற்றும் விநியோக வலையமைப்புகளை முறியடித்தல், புனர்வாழ்வு மற்றும் நீதித்துறை ஆகிய நடவடிக்கைகளை வலுப்படுத்துதல் ஆகியவற்றின் அவசியம் தொடர்பிலும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். சட்டத்தரணி ஒருவரின் ஆவணம் ஒன்றை பயன்படுத்தி வங்கிக் கணக்கொன்றில் இருந்து பல கோடி ரூபாய் மோசடி செய்த சம்பவம் தொடர்பாக இருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி விசாரணை பிரிவு 3க்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து நேற்று கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வெள்ளவத்த பகுதியை சேர்ந்த 53 வயதுடைய பெண் ஒருவரும் குறித்த மோசடியின் துணை என்ற குற்றச்சாட்டின் கீழ் சம்பந்தப்பட்ட மொரட்டவ பகுதியை சேர்ந்த 45 வயதுடைய வங்கியின் உதவி முகாமையாளரும் கொழும்பு 2 பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ள நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி விசாரணை பிரிவு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. நிலக்கரி பயன்பாட்டில் ஏற்பட்டுள்ள சிக்கல் காரணமாக நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் உற்பத்தி திறன் பெருமளவு வீழ்ச்சியடைந்துள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. தரம் குறைந்த நிலக்கரி பயன்பாடு காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நிலக்கரி மூலமாக மின் உற்பத்தி திறன் குறைந்துள்ளதை உறுதிப்படுத்தும் விதமாக இலங்கை மத்திய வங்கி தனது தினசரி பொருளாதார தரவுகள் தொடர்பான அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அந்த தரவுகளுக்கு அமைய கடந்த சில வாரங்களில் நிலக்கரி மின் உற்பத்தியில் பாரிய சரிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3ஆம் தேதி நிலக்கரி மூலம் 34.2 கிகாவாட் மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தின நிலவரத்துக்கு அமைய அந்த அளவு 26.2 கிகாவாட் வரை கணிசமாக குறைவடைந்துள்ளது. நிலக்கரி மின் உற்பத்தி வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் நாட்டின் மின் தேவையை பூர்த்தி செய்ய டீசல் மின் உற்பத்தி நிலையங்கள் அதிகளவில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. 3ஆம் தேதி 18.7 கிகாவாட் இருந்த டீசல் மின் உற்பத்தி மார்ச் 17ஆம் தேதி அளவு 26 கிகாவாட் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தீவின் பெரும்பாலான இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுவ மற்றும் உபா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை எதிர்பார்க்கப்படலாம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காலை வேளையிலும் மழை பெய்ய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. காலை வேளையில் மத்திய சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விநியோகம் தொடர்பான பரிந்துரைக்கப்பட்ட வழிமுறைகளுக்கு புறம்பாக செயல்படும் எரிபொருள் நிலைய உரிமையாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தொடர்புடைய தகவல்களை வழங்குவதற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் சிறப்பு தொலைபேசி எண்களை ஏற்படுத்தியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ளது. குறிப்பிட்ட அறிக்கையில் பொதுமக்கள் தொடர்புடைய தகவல்களை பின்வரும் எண்களுக்கு வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. 011-210-6767 என்ற இலக்கத்திற்கும் அல்லது 011-729-6130 என்ற இலக்கத்திற்கும் அழைப்பை எடுத்து தங்களுடைய முறைப்பாடுகளை பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மற்றொரு செய்தி தொகுப்புடன் இணைந்து கொள்ளும் வரை நன்றி, வணக்கம்.